வேண்டாம். தலைவர் வெளியிடுங்க. தொலைக்காட்சி கொடிகளை கீழே வைத்திருக்க மக்கள் தலைவர் உலகம் உட்பட்ட தலைவர் அந்த யோசிப்பவர் வேலை வந்துவிட்டார். தலைவர் வண்டிக்கு ஒரு மைக்கு போகுது, அந்த கொடி கொடியை கீழே இருக்குங்க. திருத்தைகள் தயவு செய்து கொடியை கீழே இருக்குங்க. அப்பதான் தலைவர் எல்லாரையும் பார்ப்பாரு. தலைவர் தலைவர் வண்டிகிட்ட போனோம். நமது சின்னம் மக்களும் சின்னம்
அன்பார்ந்த தோழர்களே, வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் இந்த மண்ணின் மைந்தர் கழுதூர் கிராமத்தை சார்ந்த வெற்றி வேட்பாளர் அண்ணன் கணேசன் அவர்களே, திமுக, காங்கிரஸ், தேமுதிக, மகனன் சிந்தாந்த முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, SDPI உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்கள், நமது கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி மாணவர்கள் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களே, கொடுத்தும் நெகிழையும் பொருட்படுத்தாமல் இங்கே பல்லாயிரக்கணக்கில் கூடியிருக்கிற பட்டு கடகாமல் துணிந்து எழுகிற என் ஊரின் ஊராக உங்களை சீர்கிறார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவுகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் கணேசன் அவர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நான் இங்கே இருக்கிறோம். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், முதலில் என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பிய பெருமை நம்முடைய திட்டக்குடி என்கிற மங்களூர் தொகுதியை பேரர் அரசியலாம் அடையெடுத்து வைத்த 2001ஆம் ஆண்டு முதலாக அன்றைய மங்களூர் இன்றைய திட்டக்குடி தொகுதியில் வேட்பாளராக டாக்டர் கலைஞர்களால் அறிவிக்கப்பட்டு மதுரையில் நான் போட்டியிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் மற்றவர்கள் கலைஞர் அவர்கள்தான் இல்லை, நீங்கள் மங்களூரில் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று அவராகவே எங்கள் மங்களூர் தொகுதி வேட்பாளராக அறிவித்தார். உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டேன். என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த பெருமை, இந்த இயக்கத்தை முதலில் தேர்தல் களத்தில் வெற்றி பெற வைத்த பெருமை என் ஊரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளால் சார்ந்த வாக்காளர் பெருமக்களே உங்களையே சாரும். அதன் பிறகு நான் 2 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் ராஜாவாசியை நேர்ந்துவிட்டது. பின்னர் 2006 போட்டியிட விரும்பினேன். ஆனால் சூழல் தனியவில்லை. அப்போது நம்மோடு இந்த தேர்தல் பேசி முடிச்ச பிறகு போராட்டம் 2006 நான் மீண்டும் திட்டப்படி தொகுதியிலே போட்டியிட விரும்பி கடைசி நேரத்தில் தவிர்த்துவிட்டேன். இப்போது சொல்கிறேன், இங்கே அண்ணன் கணேசன் வேட்பாளராக இருக்கிறார் என்பதை விட திருமாவளவன் தான் வேட்பாளராக இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் கணேசன் வெற்றி பெற்றால் திருமாவளவன் வெற்றி பெற்றதாகத்தான் பொருள். அண்ணன் கணேசன் அமைச்சரானால் திருமாவளவன் அமைச்சராகத்தான் பொருள். திருமாவளவனை எந்த நேரத்திலும் 24 மணி நேரத்தில் எந்த நேரத்திலும் சந்திக்க முடியும். அதேபோல அண்ணன் கணேசன் அவர்களை எந்த நேரத்திலும் நாம் சந்திக்க முடியும். கடந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய தோழர்கள் என்னை எப்படி சந்திப்பதில் ஆர்வம் காட்டினார்கள், எந்த நேரத்திலும் சந்தித்து விவாதித்தார்களோ அதை போல அமைச்சரான பிறகு எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறது, நான் பிஸியாக இருக்கிறேன் என்று ஒரு வேலையும் சொல்லாமல் நம்முடைய தோழர்கள் இந்த தொழிலை சார்ந்த மக்கள் எந்த நேரத்திலும் அவரை சந்திக்க முடிந்தது, சந்தித்தோம். அவர் அனைவருக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவரையும் தன்னுடைய வலிமைக்கேற்ப செய்து காட்டினார். தமிழ்நாட்டிலேயே ஒரு சட்டமன்றத்தை 5 ஆண்டுகளில் வேறு எவரும் செய்ய முடியாத அளவுக்கு
1500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி காத்திருக்கிறார். நம்முடைய இளைஞர் அதற்கு ஆயிரத்திற்குள்ள திட்டத்தை கொண்டு வந்து இங்கு விவசாய பெருமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் நீர்ப்பாய்ச்சுவதற்கு ஏற்ப ஏற்பாடுகளை செய்து சாதித்து காட்டியிருக்கிறார். ஒரு ஊராட்சியும் கூட விட்டு வைக்காமல் ஒவ்வொரு ஊராட்சியும் பயன்படக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தனர். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு எடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து முதலமைச்சரின் நம்பிக்கையை பெற்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் என்கிற ஒரு பெரிய இலாக்காவின் அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது நம்முடைய மண்ணின் மைந்தர் திட்டக்குடி மைந்தர் இந்த கலைஞர் கிராமத்தை சார்ந்த அண்ணன் கணேசன் அவர்களை சார்ந்து கொண்டதை நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவர் நம்முடைய அமைச்சரா இல்லையா? இவர் நம்முடைய அமைச்சரா இல்லையா? ஆமாம் ஆமாம், நம்முடைய அமைச்சர். சிறுத்தைகளின் தோழர். எந்நேரமும் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் எளிதில் அவரை சந்திக்க முடியும். அவரை நாம் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு, மீண்டும் அவரை அமைச்சராக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை கேட்டுக் கொள்வதற்காக, நினைவூட்டுவதற்காக, சுட்டிக்காட்டுவதற்காக இந்த குறிப்பு நிலையில் உங்கள் தேடி வந்திருக்கிறார். அவரை வெற்றி பெற செய்தீர்களா? சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? 2 லட்சம் வாக்கில் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்களா? அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க செய்தீர்களா? இந்த தொகுதியை விட்டு விரட்டி அடிப்பீர்களா? அனுப்பலாம். சொந்த தொகுதியில் போட்டியிடாமல் வேறு தொகுதிகளில் இருந்து இங்கே வந்து அண்ணன் அமைச்சர் கணேசன் அவர்களை எதிர்த்து போட்டியிடுகிறார். ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். 2016ஆம் ஆண்டு நான் மக்கள் நல கூட்டணியில் வேட்பாளராக போட்டியிட்ட போது உண்மையிலேயே காட்டுமன்னார் கோவிலில் வெற்றி பெற்றது திருமாவளவன் தான். ஆனால் அன்றைக்கு ஆட்சி அதிமுக ஆட்சி என்பதனால் அதிகாரத்தை பயன்படுத்தி திருமாவளவன் தோல்வி சொல்லி தோற்று போனவர்களை வெற்றி பெற்றார் என்று அறிவித்தார்கள். என்ன தந்தை 2016ஆம் ஆண்டு உண்மையிலேயே அவருடைய தலைவர்கள் 3000 வாக்குகளின் வித்தியாசத்தில் காத்திருந்தார்கள். திருமாவளவன் வெற்றி பெற்றார். ஆனால் அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியை பயன்படுத்தி அதிகாரிகளை பயன்படுத்தி திருமாவளவன் தோல்வி என்று சொல்லி தோற்று போன ஒருவரை வெற்றி பெற்றதாக அறிவித்தார்கள். அவர்தான் இங்கே வந்து இப்போது திட்டக்குடி தொகுதியிலே போட்டியிடுகிறார். இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்ற ஒரு மகத்தான வேட்பாளர், அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பை பெற்ற ஒரு மகத்தான வேட்பாளர் அண்ணன் கணேசன் அவர்கள். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் பெருமாள் ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர். இவர் என்ன சொன்னாலும் உடனடியாக அதை நிறைவேற்றி தரக்கூடிய அளவுக்கு இவர் மீது முதலமைச்சருக்கு மிகப்பெரிய வாஞ்சை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் அண்ணன் நம்முடைய கணேசன் அவர்கள். 22ஆம் தேதி பிரச்சாரம் இல்லை. இந்த 3 நாட்களில் ஒரு வாக்கு கூட செல்லாமல் அத்தனை வாக்குகளையும் உதயசூரியன் சின்னத்தில் முத்திரையிட்டு அவர் பெரியாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இவருடைய வேண்டுகோள். அடுத்த 2 நாள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக, சொந்த சின்னத்தை பெற்ற கட்சியாக, பாடல் சின்னத்தை பெற்ற கட்சியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் தோழமை கட்சிகளும் தான். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் 80 தொகுதிகள்
எங்கள் தொழில்நுட்ப நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் காத்திருந்தார்கள் பண்பட்டியில் வழங்கப்பட்டிருக்கிறது. பண்பட்டியில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு பெருமகிழ்ச்சி எடுத்து வருகிறார். அவருக்கு இந்த மாவட்டத்தின் 4 தொகுதிகள் அவருடைய கட்டுப்பாட்டில். அதிலே நம்முடைய தொகுதி பண்ருட்டி. பண்ருட்டி வெற்றி பெறுவதற்காக திமுக தொண்டர்கள் தீவிரமாக களப்பணியாற்ற இங்கிருந்து ஆணையிட்டுக் கொண்டே இருக்கிறார், வழிபட்டுக் கொண்டே இருக்கிறார். கீழே இறக்கி முடியுங்க, கீழே இறக்கி முடியுங்க. ஆணையிட்டுக் கொண்டிருக்கிறார். திமுக தொண்டர்கள் பம்பரம்போடு சுற்றி சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காட்டுமன்னார்குடியிலும் பண்ருட்டியிலும். அப்படி என்றால் மங்களூரில் நாம் சுற்றி சேர்ந்து பணியாற்ற வேண்டாமா? தீவிரமாக திட்டக்குடியில் தீவிரமாக நாம் வாக்கு சேகரிக்க வேண்டாமா? 8 தொகுதிகளிலும் திமுகவினர் நம்முடைய தொகுதியில் 8க்கு 8 நூற்றுக்குள்ளே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். உறுதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார்கள். அதே போல திட்டக்குடி தொகுதியில் அண்ணன் கணேசன் அவர்களுக்கு வீடு வீடாக சென்று வீடாக சென்று ஒரே சமயம் சின்னத்திற்கு பத்திரிகைகள் எல்லாம் மீடியாவெல்லாம் சொல்றாங்க, ஒரு பெரிய கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. திருமாவளவன் கூட இருக்கிறவங்க அவர் பின்னால்தான் போறாங்க. இங்க வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும் இந்த குளத்தின் திருப்புகள் இளம் திருப்புகள் கூடி இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு பின்னால் ஊடகம் பார்த்தாங்க. திருமாவளவன் சினிமா ஹீரோ இல்லை. ஆனாலும் இங்கு பல்லாயிரக்கணக்கான இளம் சிறுத்தைகள் திறந்திருந்திருக்கிறார்கள், பெண்கள் திறந்திருந்திருக்கிறார்கள். பத்திரிகை எழுதலாம், எல்லாம் சினிமா மோகத்துல எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. என் உயிரின் உயிரான விடுதலை சிறப்புகளே, நீங்கள் சினிமா மயக்கிறவர்களா? ஹீரோ பின்னால் போகக்கூடியவர்களா? கொள்கை பிடிப்பில்லாமல் கண்டரை பின்னால் போகக்கூடிய கும்பலானீர்கள். நீங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் தானே, பெரியாரின் பிள்ளைகள் தானே, மார்க்சின் வாரிசுகள் தானே, வெறும் சினிமா மயக்கம் இல்லை தானே. ஒருபோதும் அப்படி ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. ஒருபோதும் சினிமா ஹீரோக்களை பார்த்து மயங்கி வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய சக்தி இல்லை விடுதலை சிறுத்தைகள் என்று உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்தீர்களா? வாக்குகளை சிதறாமல் பாதுகாப்பீர்களா? விசில் அடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்கள். அவர்கள் தேட்டருக்குத்தான் நாளைக்கு, அவர்களை சட்டசபைக்கு அனுப்ப தேவையில்லை. அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜகவை தன் தோள்களில் சுமந்து வருகிறார். அதிமுகவுக்கு இன்றைக்கு உண்மையான பொதுச் செயலாளர் நரேந்திர மோடி தான், எடப்பாடி பழனிசாமி இல்லை. அதிமுக சின்னம் இரட்டையிலை என்பது அதிமுக சின்னம் இல்லை, அது பிஜேபியின் சின்னம். பிஜேபி இன்னொரு சின்னம் தான் இரட்டையிலை. இரட்டையிலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போராடத்தான் பொருள். இரட்டையிலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாகத்தான் பொருள். அதிமுக தொண்டர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அம்மையார் உயிரோடு இருந்தபோது பாஜகவோடு அதிமுக ஒருவரும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு பதில் சொல்ல முடியுமா? எந்த அடிப்படையில் இந்த அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தது என்று விளக்கம் சொல்ல முடியுமா? திமுகவோடு ஏன் கூட்டணி சென்றது என்று திருமாவளவனால் 3 மணி நேரம் விளக்கம் சொல்ல முடியும். நாங்கள் ஏன் திமுக கூட்டணி விளக்கம் சொல்ல முடியும். எடப்பாடியால் சொல்ல முடியுமா? அதிமுக மெல்ல மெல்ல கரைந்து வருகிறது. பாஜகவின் இன்னொரு சம்பரிவார் அமைப்பாக மாறிவிட்டது. அன்புமணி தலைமையிலான உடைந்த பாமக அது ஒரு சம்பரிவாராக மாறிவிட்டது. டிடிவி தினகரன் கட்சி அது ஒரு சம்பரிவாராக மாறிவிட்டது. ஆகவே அதிமுக கூட்டணியில் உள்ள எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது மோடிக்குத்தான் போய் சேரும், அது அதிமுகவுக்கோ மற்ற கட்சிக்கோ போய் சேராது. எனவே அதிமுகவை இந்த மண்ணிலிருந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு விரட்டியடிக்க வேண்டிய காலம் உருவாகிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழக போக்கு
மீண்டும் வெற்றி பெற வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும். அவர் கொண்டிருந்த நிதியில் பயணம் திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் கொண்டு வரவில்லை. அவர் கொண்டிருந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் மாதம், 12 மாதங்களுக்கு 12,000, 5 வருடங்களுக்கு 60,000, 1,4 கோடி பெண்களுக்கு 60,000 ரூபாய் கடந்த 5 ஆண்டுகளில் வழங்கியவர் நமக்கு முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாயை 2,000 ரூபாயாக உயர்த்தப் போவதாக அறிவித்திருக்கிறார். விடியல் பயணம் தொடர வேண்டுமா வேண்டாமா? மகளிர் விடியல் பயணம் தொடர வேண்டுமா வேண்டாமா? தொடர வேண்டும். உரிமை தொகை 2,000 வேண்டுமா வேண்டாமா? நான் தொடர வேண்டுமா வேண்டாமா? தமிழ் புலவர் திட்டம் தொடர வேண்டுமா வேண்டாமா? புதுமை பெண் திட்டம் தொடர வேண்டுமா வேண்டாமா? காலை சிற்றுண்டி திட்டம் தொடர வேண்டுமா வேண்டாமா? சத்தமா சொல்லுங்க. காலை சிற்றுண்டி திட்டம் தொடர வேண்டுமா வேண்டாமா? அப்படி என்றால் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டும். சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும். சகோதரத்துவம் தலைக்க வேண்டும். சமத்துவம் வென்றெடுக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் வெற்றி பெற வேண்டிய வேட்பாளர் கணேசன். நம்ம ஊர் அண்ணன், நம்ம வீட்டு அண்ணன், நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர். 2001 அண்ணன் அறிவேன். 2001 ஒருபோதும் திமுக வேறு விடுதலை சிறுத்தைகள் வேறு என்று பாகுபாடு காட்டியதில்லை. திருமாவளவன் வேறு கணேசன் வேறு என்று இடைவெளி காட்டியதில்லை. அக்கா இறந்தபோது என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு உறவினரை போல பலகாரம் பழங்களை கட்டிக்கொண்டு அங்கர்களுக்கு வந்தார். இதெல்லாம் போலி அல்ல, இதெல்லாம் ஓட்டுக்காக அல்ல, இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளை அவர் எவ்வாறு நேசிக்கிறார் என்பதற்கான அடையாளம். இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பது அவருக்குள்ள அக்கறை. அப்படிப்பட்டவர் வெற்றி பெறுவது சிறுத்தைகள் வெற்றி பெற்றதாகத்தான் பொருள், திருமாவளவன் வெற்றி பெற்றதாகத்தான் பொருள். ஆகவே சமூக நீதிக்கு எதிரான பாஜக, சகோதரத்துவத்திற்கு எதிரான பாஜக, சமத்துவத்திற்கு எதிரான பாஜக, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜக, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பாஜக, இந்த கட்சியை தோளில் தூக்கி வருகிற அதிமுகவை இங்கு விரட்டி அடிக்க வேண்டுமா வேண்டாமா? நாங்கள் திட்டக்குடி தொகுதிக்கு வந்திருக்கிற அந்த சகோதரரை காட்டுமன்னார் கோயிலுக்கு போங்கள் என்று திருப்பி அனுப்ப வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, எடப்பாடிக்கே போன்ற கோட்டை உங்களுக்கு இல்லை என்று சொல்லியாக வேண்டும். அதிமுக வெற்றி பெற்று தப்பித்தவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் 1 மாசம் கூட அவரை நாற்காலில் உட்கார விட மாட்டார்கள் பாஜகக்காரர்கள். அவரை தவிர்த்து பாஜக கொள்ளைப்புற வழியாக ஆட்சி பீடத்தில் ஏறி அமர்ந்துவிடும். மிகவும் ஆபத்தான கட்சி. திருவள்ளுவருக்கு காவி பூசுகிற கட்சி, பெரியாரை செருப்பு மாலை போட்டு அவமதிக்கிற கட்சி, அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற கட்சி, மகளிருக்கு இடஒதுக்கீடு என்கிற பெயரால் நாடகமாடி நாடாளுமன்ற தொகுதி வரையறையை திருத்தமாக நிறைவேற்ற முனைந்த கட்சி, விளிம்புநிலை மக்களுக்கு எதிரான கட்சி, சாதி சண்டைகளை தூண்டிவிடுகிற கட்சி, மத சண்டைகளை மூட்டிவிடுகிற கட்சி, வெறுப்பு அரசியலை பரப்புகிற கட்சி பாரதிய ஜனதா. அந்த கட்சியோடு கூட்டணி அதிமுகவுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை ஒரே சிறிய சின்னத்தில் உத்தரவிட்டு அண்ணன் கணேசன் அவர்களை 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு கொளுத்தும் ஊரையும் பொருட்படுத்தாமல் இங்கே கூடியிருக்கிற உயிரான விடுதலை சிறுத்தைகளும் பாவங்களும் எனது நன்றி அவர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் உதயசூரிய, நமது சின்னம் உதயசூரிய, வெற்றியின் சின்னம் உதயசூரிய, வெற்றியின் சின்னம் உதயசூரிய, தாய்மார்களின் சின்னம் உதயசூரிய, சமூக நீதியின் சின்னம் உதயசூரிய, சகோதரத்துவத்தின் சின்னம் உதயசூரிய, சமத்துவத்தின் சின்னம் உதயசூரிய, திருமாவளவனின் சின்னம் உதயசூரிய, திருமாவளவனின் சின்னம்
வந்தபோது இறங்கிடு சொல்லிட்டேன், ஒழுங்கா இறங்கிடு. சிக்கலா புடிங்கி போட்டுருவேன்.